தனி ஒருவனாக சிஎஸ்கேவை பிளே ஆஃபுக்கு அனுப்பிய தமிழண்டா, இது எப்படி சாத்தியம்? கொண்டாட்டத்தில் சிஎஸ்கே ரசிகர்கள். அதாவது நேற்று பெங்களூர் சின்னசாமி மைதானத்தில் வைத்து நடைபெற்ற ஆர்சிபி வெர்சஸ் எஸ்ஆர்ஹெச் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் பல சாதனைகள் முறியடிக்கப்பட்டன. டாஸ் போடும்போதே இந்த பிச்சில் 240 ரன்கள் அடிப்பது என்பது சாதாரணம்தான் என்று எஸ்ஆர்ஹெச் கேப்டன் பேட் கமின்ஸ் கூறியிருந்தார். அவர் சொன்ன மாதிரியே எஸ்ஆர்ஹெச் மட்டும் 240 ரன்கள் அடித்து இருந்தால் நேற்று தோல்வி அடைந்திருக்கும். ஆனால் 240 ரன்களையும் தாண்டி 287 ரன்கள் எடுத்ததால் தான் எஸ்ஆர்ஹெச் அணியால் வெற்றி பெற முடிந்தது. 240 ரன்கள் அடித்தாலும் வெற்றி பெற முடியாது என்று எஸ்ஆர்ஹெச் அணிக்கு பயத்தை காட்டியிருக்கிறார் நம்ம தினேஷ் கார்த்திக். நேற்றைய போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த எஸ்ஆர்ஹெச் அணியில் அபிஷேக் சர்மா 22 பந்துகளுக்கு 34 ரன்கள் எடுத்து அவுட் ஆனார். மறுபுறம் டிராவிஸ் ஹெட் காலில் சலங்கையை கட்டிக்கொண்டு சந்திரமுகி போல் பேயாட்டம் ஆடினார். 41 பந்துகளுக்கு 102 ரன்கள் எடுத்தார். இந்த சதம்தான் ஐபிஎல் வரலாற்றில் அடிக்கப்பட்ட 4வது அதிவேக சதமாகும். இதில் 8 சிக்சர்களும் 9 பவுண்டரிகளும் அடங்கும். அதோடு நீ சந்திரமுகி மாதிரி ஆடினால் நான் காஞ்சனா மாதிரி ஆடுவேன் என்று ஹென்ரிக் கிளாசன் தன்னுடைய அதிரடியை காட்டினார். 7 சிக்சர்கள் 2 பவுண்டரிகள் உட்பட 31 பந்துகளுக்கு 67 ரன்கள் எடுத்தார். கடைசியாக அப்துல் சமத் 10 பந்துகளுக்கு 37 ரன்கள் எடுத்தார். 20 ஓவர்கள் முடிவில் 3 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து எஸ்ஆர்ஹெச் அணி 287 ரன்கள் குவித்தது. இதன் மூலம் ஐபிஎல் வரலாற்றில் ஒரு அணி அடித்த அதிகபட்ச ஸ்கோர் இதுதான் என்ற சாதனையை எஸ்ஆர்ஹெச் அணி படைத்து இருக்கிறது. எஸ்ஆர்ஹெச் அணி 287 ரன்கள் எடுத்திருப்பதால் ஆர்சிபி மட்டும் 160-180 ரன்களுக்கு சுருண்டு விட்டால் எஸ்ஆர்ஹெச் மிகப்பெரிய ரன் ரேட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுவிடும். அது புள்ளிப்பட்டியலில் சிஎஸ்கேவுக்கு ஆபத்தாக முடிந்து விடுமே என்று சிஎஸ்கே ரசிகர்கள் பதறி போய்விட்டனர். இதனால் ஆர்சிபி வெற்றி பெறவில்லை என்றாலும் கூட குறைந்த ரன்கள் வித்தியாசத்தில் தோற்க வேண்டும் என்று கடவுளை வேண்ட தொடங்கிவிட்டனர். இதனை அடுத்து 288 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்று களமிறங்கிய ஆர்சிபி அணியில் விராட் கோலி நேற்று தன்னுடைய இன்னொரு கோர முகத்தை காட்டினார். எஸ்ஆர்ஹெச் அணியின் பந்து வீச்சை கொத்து பரோட்டா போல் கொத்தி போட்ட கோலி 20 பந்துகளுக்கு 42 ரன்கள் எடுத்தார். ஆர்சிபி கேப்டன் டு புலிசிஸும் எஸ்ஆர்ஹெச் அணிக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தன்னுடைய அதிரடியை காட்டினார். அவர் 28 பந்துகளுக்கு 62 ரன்கள் எடுத்தார். இவர்கள் இருவரும் ஆர்சிபி அணிக்கு நல்ல தொடக்கத்தை கொடுத்தாலும் இவர்களுக்கு பிறகு வந்த வீரர்கள் 7, 9 டக் அவுட் என அடுத்தடுத்து சொற்ப ரன்களுக்கு ஆட்டமிழக்க அவ்வளவுதான் ஆர்சிபியின் கதை முடிந்தது. அதோடு சிஎஸ்கேவுக்கு புள்ளிப்பட்டியலில் ஆப்புதான் என்று அனைவரும் நினைத்து கொண்டிருந்த நிலையில்தான் நம்ம தமிழன் தினேஷ் கார்த்திக் தனி ஒருவனாக ஆர்சிபி அணியை உச்சத்துக்கு கொண்டு சென்றார். 122 ரன்களுக்கு 5 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறிய ஆர்சிபி அணியை 244 ரன்கள் வரை கொண்டு சென்றார். வெறும் 35 பந்துகளுக்கு 83 ரன்கள் எடுத்தார் தினேஷ் கார்த்திக். எப்படியும் சதமடிப்பார் என்று எதிர்பார்த்த நிலையில் நம்ம தமிழன் நடராஜன் பந்து வீச்சில் தினேஷ் கார்த்திக் அவுட் ஆகிவிட்டார். இவர் கொடுத்த நம்பிக்கையில் அனுஜ் ராவத்தும் 25 ரன்கள் எடுக்க ஆர்சிபி 20 ஓவர்களுக்கு 7 விக்கெட்டுகளை இழந்து 262 ரன்கள் எடுத்தது. கடைசியில் எஸ்ஆர்ஹெச் அணி 287 ரன்கள் அடித்தும் வெறும் 25 ரன்கள் வித்தியாசத்தில்தான் வெற்றி பெற்றது. இதனால் எஸ்ஆர்ஹெச் அணி புள்ளிப்பட்டியலில் 4வது இடத்தை தான் பிடிக்க முடிந்தது. ஆனால் நேற்று மட்டும் எஸ்ஆர்ஹெச் அணி அதிக ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இருந்தால் ரன் ரேட் அடிப்படையில் அது சிஎஸ்கேவுக்கு சிக்கலாக மாறியிருக்கும். அதை தனி ஒருவனாக நம்ம தமிழன் தினேஷ் கார்த்திக் தடுத்து நிறுத்திவிட்டார். சொல்லப்போனால் நேற்று தினேஷ் கார்த்திக் ஆர்சிபி அணியின் வெற்றிக்காக விளையாடினாலும் அது ஆர்சிபி அணிக்கு பலன் கொடுக்க விட்டாலும் கூட நம்ம சிஎஸ்கேவுக்கு நல்ல பலனை கொடுத்து இருக்கிறது என்பதுதான் உண்மை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்றைய போட்டியில் தினேஷ் கார்த்திக் பேட்டிங் குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.